ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு சைஃபை த்ரில்லர் படமாக வெளியான சப்சர்வியன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நிக் மேகி கப்பலுக்கு 2 பசங்க இருக்காங்க. மேகிக்கு ஹார்ட்ல பிரச்சனை அப்படின்றதுனால ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டோனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ வீட்டு வேலைகளை நிக் பார்த்துட்டு பசங்களையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஆஃபீஸ்க்கும் போகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ரோபோட் வருது. அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா எல்லா வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல நிக் பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்டை ஆர்டர் பண்றாரு. ஒரு பெண் மாதிரியே இருக்கிற அந்த ஹியூமனாய்ட் ரோபோட் பாத்தீங்கன்னா நிக்குடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ ரோபோட்டை ரீசெட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருது. அதுக்கப்புறம் அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா சிட்டி 2.0 மாறுது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. அந்த ரோபோட்டை ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் வர காட்சிகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கறதுக்கு. எந்திரன் படத்துடைய ரிசம்பிளன்ஸ் படம் முழுக்கவே இருந்துச்சு. எந்திரன் படத்தை ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். மேகன் ஃபாக்ஸ் அந்த ஃபீமேல் ரோபோட்டா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அந்த ரொபாட்டிக் ஆக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அத்தன்டிக்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. நிக் மேகி கப்லா நடிச்ச 2 பேரும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கும். படத்துடைய கிளைமேக்ஸ்ல செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீட் வச்சு முடிச்சிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சைஃபை த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சப்சர்வியன்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.